இப்போ திமுக சார்பில் நாகநந்தினி நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அவர்கள்ட்ட இந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாக கேட்கலாம். நாகநந்தினி மேடம் வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் இந்த அளவுக்கு பல்வேறு திருப்பங்களோடு இந்த முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்கு திமுக ஒரு பின்னடைவை சந்திக்கும் என எதிர்பார்த்தீங்களா? அதற்கு என்ன காரணமா நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நம்ம புதுக்கோட்டை சீனிவாசன் சொன்னது, அந்த கூட்டணியில தொடக்கத்திலிருந்தே முரண்பாடுகள் இருந்தது. அது காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும். அதனால் அந்த முரண்பாடுகளின் அந்த தொண்டர்கள் இணையவில்லை என்று ஒன்றும், இன்னொன்று திரை மாயை, அதற்கு மக்கள் மயங்கி விட்டார்கள். இந்த விஜய் சூறாவளி போல அனைத்து தொகுதிகளிலுமே பல முக்கிய வேட்பாளர்களை வீழ்த்தி இருக்கிறார்கள். திமுகவிலும் வீழ்த்தியிருக்கிறார்கள், அதிமுகவிலும் வீழ்த்தியிருக்கிறார்கள். இதற்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க நாகநந்தினி? வணக்கம் சார். இதுல என்னன்னா, இது திமுகவுக்கு மட்டும் பின்னடைவுன்றலாம் இல்ல. சார் போகும்போது பேசும்போது சொன்னார்ல, அதாவது ஏடிஎம்கே பிளஸ் அந்த என்டிஏ கூட்டணிக்கும் சேர்த்து பின்னடைவை கொடுத்திருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுசா போய் பயங்கரமா பிரச்சாரம் பண்ணி கூட மக்கள் ஏடிஎம்கேவையும் ஏத்துக்கல அப்படிங்கறதுதான் அவங்க இது பண்ணணும். இன்னொன்னு இங்க நாங்க பாக்குறது, அதுல ஒரு வகையில சார் சொன்னதுல நாங்க ஒத்து போறோம். அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி மக்கள் கொடுக்கிற தீர்ப்பை நாங்க உண்மையா ஏத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா இத சரியா இருக்கா இல்லையான்னு மக்களே யோசிப்பாங்க சார். அந்த ஒரு நிலைப்பாடு வரும். ஏன்னா இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து வாக்களிக்கணும் அப்படின்னா இங்க என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்கணும். மக்கள் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வே தான் போயிட்டே இருந்துச்சு. பட் இப்போ இந்த மாற்றம் அப்படிங்கறது நாங்க என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் முழுமையா யோசிச்சது அவர் ஒரு நடிகர், அந்த ஈர்ப்பு, அந்த மாற்றம்ங்கிற ஒரு சொல், அப்புறம் அந்த எக்ஸஸ் எல்லாம் ஒரு வீரியத்தோட சரி நம்மளும் செய்யணும், ஏதோ ஒரு மாற்றத்தை நம்மளும் கொடுப்போம் அப்படின்றதுக்காக அந்த ஓட்டு போட்ட ஒரு விதம், அவங்க வீட்லயே எல்லா பேரண்ட்ஸையும் அப்படி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணது. அதனால ஆனா இதனுடைய விளைவு வேற மாதிரி இருக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு நாளைக்கு ஆட்சி பண்ண போறாரு, அவர் அந்த மாற்றம்ன்ற சொல்லுக்கு சரியான ஒரு விளக்கம் கொடுப்பாரா, அவருடைய கொள்கை நிலையில சரியா இருப்பாரா, இல்ல இப்போ பாத்தீங்கன்னா அதிக பெரும்பான்மை வர்றதுக்கு இன்னும் இவரையில போயிட்டே இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது யார் இவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு தருவா அப்படின்னு பாக்கணும். உடனே இவர் சொல்றாரு கூட்டணி கட்சி அதான் பிரச்சனை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறோம். எங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். அதுவும் இல்லாம வெளிப்படையா யாரும் எந்த விஷயமும் சொல்லல. இது நடக்கும் யாரும் எதிர்பார்த்திருக்க இல்ல சார். சொல்லுங்க சார். நாகேந்திரன் மேடம், திமுகவோட இந்த பின்னடைவுக்கு முக்கிய காரணங்களாக கூறுவது திமுகவோட ஒரு அதீத ஒரு நம்பிக்கை. பொதுவாக இன்று காலையிலிருந்து இந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் வைத்த விமர்சனங்களை உங்கள்கிட்ட சொல்றேன். அதற்கு உங்களோட பதில தான் எதிர்பார்க்கிறேன். என்னன்னா, முதல்ல நான் சொல்றேன், முதல்ல அவங்க இந்த சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள், பெண்களுக்கான பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை பிரச்சாரத்திலும் எதிரொலித்தது. இது தவிர மற்றொரு மிக முக்கியமான பிரச்சனையாக திமுகவுக்கு எதிரான கருத்து தெரிவித்தால் அவர்கள் பல்வேறு வகைகளில் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை இன்று காலையிலிருந்து வந்த பல்வேறு விருந்தினர்கள் வைத்தார்கள். ஒன்று. இன்னொன்று, திமுகவோட ஒரு அதீத நம்பிக்கை, நாம் தான் சிறப்பான ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் வைத்த அந்த அதீத நம்பிக்கை மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு செல்வாக்கை பெறவில்லை என்பது இரண்டு. மூன்றாவதாக அவர்கள் வைத்த மிக முக்கியமான ஒரு விமர்சனமாக, குற்றச்சாட்டு சொல்ல ஒரு விமர்சனமாக வைக்கப்படுவது அந்த குடும்ப அதிகார அரசியல் வட்டம் மற்றும் சாமானியர்கள் திமுக தலைமையையோ திமுக மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்களையோ அணுக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது என்ற குற்றச்சாட்டை பொதுவாக பல்வேறு தரப்பினரும் அந்த விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த விமர்சனங்களுக்கு நீங்க முகம் கொடுக்குறீங்களா? இந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? இந்த விமர்சனங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சரி, இல்ல இப்ப இந்த சட்டவிரோதம், சட்டம் ஒழுங்கு, அப்புறம் இந்த போதைப் பொருள், இந்த விஷயம் எல்லாம் இன்னைக்கெல்லாம் நடக்கல. உண்மையாலுமே சொல்ல போனா அது நாங்க நிறைய தரவுகள் கொடுத்துட்டோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அது எந்த அளவுக்கு அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்ற விஷயங்கள் சொல்லிட்டே தான் இருக்கும். எனக்கும் அந்த விஷயம் தோணல. இன்னொன்னு, அதீத நம்பிக்கைன்னு சொல்லாதீங்க சார். ஏன்னா அந்த 5 வருஷம் உண்மைக்குமே உழைச்சிருக்கும்.
திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய உழைப்பை போட்டிருக்கு. அதற்கான சான்று எத்தனையோ துறைகள்ல இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமா இருக்கு. இத்தனைக்கும் ஒன்றிய அரசு பிஜேபி வந்து நம்மள வந்து அதாவது பொருளாதார ரீதியா பட்ஜெட்ல நம்ம தமிழ்நாடு பேர் இல்லாம போது, கல்விக்கான நிதி கொடுக்காத போது, ஹிந்தி மொழியை திணிக்கணும்னு நினைக்கும் போது, எத்தனை விஷயத்துல பிரச்சனை வரும்போதும் எதிர்த்து நின்று ஒரு திராணி உள்ள ஒரு தலைவரா டெல்லி விசஸ் தமிழ்நாடுன்னு சொன்னவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். சோ அதனால இது அதீத நம்பிக்கையினால வந்தது இல்ல, உண்மையாலுமே வேலை செஞ்சிருக்கும், அது மக்கள் கிட்ட போய் ரீச் ஆயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன நிலைப்பாட்டுல தான் சொன்னது ஒண்ணு. இன்னொன்னு, சாமானிய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அணுக முடியாத தொலைவில் இருக்கிறாங்க.